ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆரி பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 13 நம்பர் நீடில் தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சேம் கலரில் 2 பண்டில் த்ரெட்டு, இப்போது சப்போஸ் எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன், இது வேறு வேறு கலர் தான். சேம் கலரில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் த்ரெட்டை இப்படி நாட் போட்டு வச்சுக்கோங்க. நாட் போட்டு இப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டினியூஸாக அந்த த்ரெட் இது வந்துகிட்டே இருக்கும், இடையில ஸ்டாப் ஆகாது. இது பெரிய பெரிய ப்ளவுஸ் பண்ணும்போதுலாம் இப்படி பண்ணும்போது யூஸ் ஆகும். இதுவே நான் இங்கே ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணுறீங்க, ஒரு பண்டில் த்ரெட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, இப்படி இந்த சிங்கிள் பண்டிலில் இருந்தே த்ரெட்டை இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த இடத்துல நாட் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நாட் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போது த்ரெட்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தம் ஃபிங்கர், இன்டெக்ஸ் ஃபிங்கர், அப்புறம் மிடில், இந்த 3 இதுலேயும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து தான் நம்ம எப்படி த்ரெட் எடுக்க போகிறோம். நம்ம போட்டிருக்க இந்த லைனை ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஹூக் பார்ட் இருக்கணும், அந்த நீடிலோட ஹூக் பார்ட்டு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தில் நீடியில் குத்திட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த த்ரெட்டை சுற்றணும். அந்த நீடியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் எடுக்கும் போது லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி இப்படி எடுக்கணும். கிளாத்தில் குத்துங்க, கீழே நீடி த்ரெட்டை சுற்றிட்டு டர்ன் பண்ணி எடுக்கணும். லெஃப்ட் சைட் ஃபுல்லாக டர்ன் ஆகணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது அந்த நீடில் ஹேண்டில் பண்ணுறது 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணணும். இந்த நீடில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ரொம்ப கிராஸாக வளைச்சி அந்த மாதிரிலாம் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மல் சீவிங் த்ரெட்லேயே பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு பிசுறு ரொம்பலாம் வராது, அப்புறம் அந்த த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே சில்க் த்ரெட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எடுக்கிறதுக்கே வராது. அதனால் ஃபஸ்ட்டு சீவிங் த்ரெட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்லாம் வருதா, அந்த லூப்லாம் எடுக்கிறதுக்கு வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சில்க் த்ரெட்டில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப பேசிக்கான ஸ்டிச், இதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா ஸ்டிச்சுமே வரும். அதனால இதை நல்லா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப கிராஸாக நீடியில் வச்சு குத்தக்கூடாது. நான் இப்போ இது பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஹேண்டில் பண்ணும்போது. சப்போஸ் த்ரெட்டு கிளாத்தில் சிக்கிட்டா இந்த மாதிரி ஸ்டெம் பார்ட் இருக்குல்ல, அந்த தண்டு பகுதியிலே இழுக்கணும். அந்த ஹூக் பார்ட்டில் வச்சு எடுக்கக்கூடாது. இந்த நீடிலோட அந்த தண்டு பகுதி இருக்குல்ல, அதில் வச்சு தான் இழுக்கணும். அப்போ தான் அந்த த்ரெட்டு பிச்சிடாமல், அந்த பிசுறு எதுவும் விழுந்துடாமல் அந்த மாதிரி த்ரெட்டு நீட்டாக அதுலேருந்து வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது லாங் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வர்றதுக்கு ட்ரை பண்ணும்போது மட்டும். இப்போது சிங்கிள் த்ரெட் இப்போ எடுக்கும் போது இந்த மாதிரி சிங்கிள் லூப் மட்டும் வரலாம், நம்ம எடுக்கிறதுக்கு வராமல் ஒரு லூப் மிஸ் ஆயிடலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கீழே எப்படி த்ரெட்டை அந்த நீடியில் சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்படி சிங்கிள் லூப் மட்டும்தான் அதில் சுற்றி இருக்கணும், 2-3 தடவைலாம் சுற்றக்கூடாது. சிங்கிள் லூப் மட்டும் சுற்றி அப்படி மேலே இழுத்துடலாம். ஆரி நாட் போட தெரியாதவங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே இருந்து நீடியில் மேலே விட்டு அந்த ஹூக் பார்ட்டில் அந்த த்ரெட்டை மாட்டி விட்டு கீழே இழுத்துடணும். இது ஒரு நாட் மாதிரி தான், ஆனால் பெர்ஃபெக்டான நாட்டுன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஆரி நாட் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள். ஷேப்பில் ட்ரை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீடில் எல்லா டைரக்ஷன்லேயும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். சில பேர் ஃப்ரேமை டர்ன் பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஃப்ரேமை நம்ம இருந்த பொசிஷன்லேருந்து ஃப்ரேமை டர்ன் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ இந்த ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கிறதுனால, அந்த ஹூக் பார்ட் வந்து லெஃப்ட் சைட் டர்ன் ஆகுது. எப்பயும் நார்மல் ஸ்டிச் நம்ம போடுவோம்ல, அதே மாரி லெஃப்ட் சைடு. இப்போ அந்த கர்வ் ஷேப்புக்கு நம்ம வரும்போது, அந்த ஹூக் பார்ட் பாருங்க ரைட் சைட் டர்ன் ஆகும். கீழ இருந்து த்ரெட் எடுக்கிற அந்த டைரக்ஷன் மட்டும் மாறும் ரைட் சைட்ல. இந்த மாரி நம்ம பிக்சருக்கு ஏத்தாப்புல நம்ம ஃப்ரேம திருப்பாம நீடில மட்டும் அந்த டைரக்ஷன்ல ஹேண்டில் பண்ணணும். நீங்க ரவுண்ட் ஷேப்ல பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரிய வரும். எப்படி நம்ம இந்த நீடிலோட டைரக்ஷன மாத்தணும் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் ஃப்ரேம திருப்பாம அதே பொசிஷன்ல இருந்தே பிராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பம்போது தான் நம்ம பெரிய பெரிய காட்ல பண்ணும்போதெல்லாம் ஈஸியா இருக்கும் நமக்கு. காட்லலாம் நம்ம ஃப்ரேமெல்லாம் திருப்ப முடியாது. அந்த காட்டெல்லாம் திருப்பிட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃப்ரேம் வந்து சின்னது ஈஸியா திருப்பிடுறோம். காட்ட திருப்பி பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்காக இந்த ஒரு பிராக்டிஸ் கண்டிப்பா வேணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஸ்டிச் வந்து ஒரு இடத்துல கட் ஆயிரும். நூல் வந்து பிஞ்சிரும், திடீர்னு கட் ஆகும். அப்போ அந்த ஸ்டிச் வந்து பாதியிலேயே ஸ்டாப் ஆயிரும். அப்ப அதுல இருந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பாருங்க இப்போ. இப்போ இந்த மாதிரி இடையில வந்து த்ரெட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த த்ரெட்டை வந்து ஃபர்ஸ்ட் கீழே ரிமூவ் பண்ணிருங்க. அதுல இருந்து பாதி ஸ்டிச் வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு எண்ட் நாட் போட்டுறணும். அந்த ஸ்டிச்ல இருந்து பாதி எவ்வளோ நமக்கு எண்ட் நாட் போடுறதுக்கு த்ரெட்டு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல எண்ட் நாட் போட்டுருங்க. எண்ட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் செயின் ஸ்டிச் ஃபினிஷ் ஆகுதுல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டிச்சில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கேருந்து பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல இருந்து கட் ஆயிருக்கு, எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. க்ளீனாக இருக்கும். நார்மலாக ஒரு ஸ்டிச் கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கிற மாதிரி தான் நமக்கும் தெரியும். பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி நல்லா உத்து பார்க்கும்போது வேணால் டிஃப்ரென்ஸ் தெரியலாம். மேக்ஸிமம் அது கூட தெரியாது. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் கிளாரிட்டியாக வேணும், எக்ஸ்பிளனேஷன் இன்னும் கிளியராக இருக்கணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது சர்க்கிள் ஷேப்பை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த ஸ்டிச்சுக்குள்ளே வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப் பொறுத்த வரைக்கும் அந்த எட்ஜ் பார்ட்லாம் நமக்கு ஷார்ப்பாக வரணும். அப்படி இருக்கும்போது அந்த ஷேப்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரைட் சைட் டர்ன் பண்ண போகிறோம்னா லெஃப்ட் சைடு வந்து குட்டி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணணும். இப்போ இந்த எட்ஜ் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ரைட் சைட் டர்ன் பண்ண போகிறோம். இப்போ குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைட் டர்ன் பண்ணணும். அந்த த்ரெட்டை இழுக்கும் போது டைட்டாக இழுத்துக்கணும். அப்போ ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். இப்போ அந்த கார்னர் பாருங்க, நமக்கு ஷார்ப்பாக கிடைச்சிருக்கு. நம்மளோட நீடில் வந்து இப்போ டைரக்ஷன் மாறிடுச்சு. இப்போ ரைட் சைடில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டேர்ன் ஆகுறது வந்து இப்போ ரைட் சைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த கார்னர் வந்தோடனே ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பண்ணுங்க. அடுத்து இந்த கார்னர் வரவும் ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து இந்த சைட் ஸ்டிச் பண்ணுங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ 4 சைட்ஸ் கார்னர்ஸும் நல்லா ஷார்ப்பாக கிடச்சிருக்கு.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த திலகம் ஷேப்பில் எப்படி அந்த ஷார்ப் எட்ஜ் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த பேக் செயின் ஸ்டிச் வந்து போடுவாங்க நம்ம நார்மலாக ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா அது ஒரு சேஃப்டிக்காக த்ரெட்டு நாட் போட்டிருந்தாலுமே கீழே அது டக்குன்னு நாட் லூஸ் ஆகி அது திரும்ப நூல் வெளியில் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த நாட் வந்து போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த திலகம் ஷேப்பில் ஷார்ப் எட்ஜ் வர்றதுக்கு இந்த ட்ராயிங் பண்ணியிருக்கிறதுல அதுக்கும் மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது அந்த குட்டி லாக் ஸ்டிச் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். மேக்ஸிமம் இந்த ட்ராயிங் மேலேயே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக ஒரு இன்ச்சு நகர்ந்தாலும் அதோட ஷேப்பே மாறிடும். அதனால் மேக்ஸிமம் அந்த ட்ராயிங் என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த 3 ஷேப்லேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நீடில் வந்து ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்